ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் டே நான் போய் என்ன கேட்டேன்னா, ப்ரோ நீங்க நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்கன்னா, நீங்க என்ன கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் ப்ளீஸ் பிரதீப். ஏன்னா எனக்கு லவ் டுடே பார்த்துட்டு அது ரொம்ப இட்ஸ் வெரி டேலண்டட் ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைரக்டர் ஆக்டர் ஒரு டைரக்டர் அதோட ஹீரோ இருக்கிற ஃபிலிம்ஸ் கமல் சார் நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆக்டர் டைரக்டர் டர்ன்ட் ஆக்டர் ரெண்டுமே பண்ற நிறைய பேர். அது ரொம்ப ஹார்ட் ப்ரோ. நம்ம ஒரு ஆக்டராவே தனியா தனியாவே ஒரு ஆக்டரா வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா அதுவே கஷ்டமா தான் இருக்கும் நம்மளுக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். அதுவே அதுக்கு ஒரு எஃபர்ட் இருக்கும். இதுக்கு மேல நீ டைரக்டராகி போய் அதுக்கு ஹீரோ டைரக்டர் கம்பைன் பண்ணி பண்றது இட்ஸ் a huge thing. லவ் டுடே அதுக்கு மேல லவ் டுடே இஸ் a good film. He did it. He cracked it. It's a great film actually. As a blockbuster, it's a great film. I really enjoyed. அது படம் பார்க்கறது ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். ஸோ அந்த அது மைண்ட்ல வச்சுட்டு தான் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன். ப்ரோ நீங்க எது ஃபர்ஸ்ட் டே நான் பார்த்தேன். ப்ரோ நீங்க என்ன எழுதினாலும் நீங்க என்ன டைரக்ட் பண்ணாலும் நீங்க என்ன மைண்ட் வச்சு தான் பண்ணணும் ப்ரோ ப்ளீஸ் என்னோட ரிக்வெஸ்ட் அந்த மாதிரி நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் ஐ கீப் நிறைய கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருக்கேன் ப்ரோ. நிறைய வாட்டி நான் உட்காரும்போது இது நான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது எனக்கு இருந்த டவுட் எல்லாம் நான் கேட்டிருப்பேன். எனக்கு அவரோட ஃபோக்கஸை பத்தி நான் அதெல்லாம் விட்டுட்டு அவர் ஒரு ஆக்டரா செட்ல எப்படி ஃபோக்கஸ்டா அவர் பார்க்கும்போது ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும் ப்ரோ. அவரு இஸ் இஸ் an open minded person only. இன்னும் I think people are yet to see who Pradeep Ranganathan is in so many ways as a person, as a filmmaker இந்த மாதிரி.